வணக்கம். ஜனநாயகம் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஆமாம், டிக்கெட் கிடச்சிச்சா? டிக்கெட் கிடைச்சது. ஆனால் பார்க்குற பாக்கியம் கிடைக்குமான்னு தெரில. எங்கேருந்து வர்றீங்க? நான் வந்து மலேசியாவிலேருந்து வரோம். மலேசியாவிலேருந்து வரீங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ எப்படி பார்த்துட்டு போயிருவீங்களா? பார்த்துட்டு அதான் இப்போ தெரியல. இப்போ கோர்ட்டில் கேஸ்லாம் போய்கிட்டு இருக்குல்ல. ஓகே. ஸோ ஒரு நம்பிக்கை இருக்குது உள்ளுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு. ஏன்னா எத்தனை பேர் எவ்வளோ பேரோ காசு போட்டு எடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்ப்பாங்கள்ல. கண்டிப்பாக அவங்களுக்கு காசு வரணும்ல. ஆக மொத்தத்தில் எனக்கு என்னவோ வெளியாயிரும்னு தோணுது. வெளியாகணும். ஓகே ஓகே. அதாவது மலேசியாவிலேருந்து வந்து பார்க்குற அளவுக்கு விஜய் சார் வந்து உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? கண்டிப்பாக. விஜய் சாரை பிடிக்காதவங்க இருப்பாங்களா? தளபதி. நான் வந்து நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருக்கேன். இப்போ தான் இந்த சிங்கப்பூர் மலேசியாலாம் சொல்கிறீங்க, ஜப்பான்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது கேட்கவே. ஏன்னா எங்கள் ஊர்லேயும் தளபதி படம் ரிலீஸ் ஆகும் தான். அப்போ ஆனால் எப்போதும் ரிலீஸ் ஆகும்போது அடுத்த படம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அவர் இருக்க போகிறாரு. இப்போ நம்ம ரஜினி கமல் மாதிரி அவரும் இருப்பாருன்னு நம்மளும் நினச்சோம். அந்த காலம் தாண்டி இருப்பாருன்னு. ஆனால் இப்படி சொன்னோன்னே அது ஒரு கவலை இருக்கும்ல நமக்கு. அவர் என்னதான் இருந்தாலும் அவரை வான்னு சொல்லக்கூடாது. அவர் இஷ்டம். ஸோ அதையும் நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. அதனால் இருந்தாலும் ஒரு தளபதி ஃபேனாக நம்ம கடமையை செய்யணும்ல. அதுவும் ஊரில் வந்து பார்க்குறது வந்து அது வந்து அவர் இருக்கிற இடத்துல போய் பார்க்குறது வந்து அது ஒரு வேறு லெவல் வைப்பு. அதுவும் நம்ம ஊர் செல்லங்களை சொல்ல வேணாம், தளபதி செல்லங்கள் அவங்கெல்லாம் வேற லெவலில் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒரே வைபோல பார்க்கலான்னு அதுக்காக தான் வந்தது. நீங்கள் மலேசியாவில் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம். ஒர்க் லீவ் போட்டு தான் வந்திருக்கீங்க? ஆமாம், லீவ் போட்டு தான் வந்திருக்கிறோம். கண்டிப்பாக போட்டு ஃப்ளைட் டிக்கெட்ஸ்க்குன்னு ஒரு சார்ஜஸ் ஆமாம் செலவு பண்ணி தான் இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வரீங்க? ஆமாம், கண்டிப்பாக. பெரிய விஷயம் தான் உண்மையிலேயே. அது பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, வந்தது அவருக்காக வந்தோன்ற அந்த இது இருக்குல்ல, அதுவே மனநிறைவு தான். பார்க்க முடியும். ஆனால் பார்த்தா ரொம்ப சந்தோஷம், பார்க்க முடியல இருந்தாலும் சந்தோஷம். கண்டிப்பாக இந்த வீடியோ விஜய் சார் பார்த்தாருன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவார். என்ன பண்ணுறது, அவர் வருத்தப்படக்கூடாது, எங்களுக்காக வருத்தப்படுவார். அவரோட படம் வெளியாகலைன்னு வருத்தப்படணும். அதான் பார்ப்போம் என்ன நடக்குது. கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆயிரோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது உள்ளுக்குள்ள ஒரு ஓரமாக. நல்லவங்களுக்கு நல்லதே தான் நடக்கும். கண்டிப்பாக.